ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் 255 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோன்னே அந்த மண்டபத்தில் எல்லா பேரும் உட்காந்துருக்கிறது காமிக்கிறாங்க. குணசேகரன் பக்கத்தில் ஜனனி உட்காந்து, நீங்கள் என்னென்னமோ கெட்டது பண்ணிகிட்டே இருக்கீங்க, நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே மறைமுகமாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் எல்லாமே வெளிப்படையாக பண்ண போகிறேன். உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, என்ன தடுக்க முடியுமோ தடுத்துக்கோங்க, நாங்கள் அதை நேருக்கு நேராக மோதலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விடுற குணசேகரன்கிட்ட. குணசேகரன் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்றதை பார்ப்போம், உண்மை ஜெயிக்குதான் இல்லை நீங்கள் பண்ண அந்த ஃப்ராடுத்தனம் எல்லாம் ஜெயிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே. அதுக்கிடையில் அந்த அறிவுக்கரசி அப்படியே அங்கே கதிர்கிட்ட பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். அப்படியே பின்னாடி ரேணுகாவும் நந்தினி நின்றுட்டுருக்காங்க. அப்படியே நந்தினி சொல்கிறான், நேரம் பார்த்தாலும் அவன் என் புருஷன்கிட்ட கூட உரசிக்கிட்டே இருக்கா, அவங்க புருஷன் கூட உரசணுன்னு தானே அங்கே இருக்கிறதேவன் அப்படின்னு சொல்லி ரேணுகா சொல்ல, ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் உரசுறதை பார்த்து அப்படியே எனக்கு ஒரு பொறாமல் வந்துடணுன்றதுக்காக அப்படியே வீம்பிக்கையே பண்ணுறா அப்படின்னு சொன்னான்னவன் அறிவுக்கரசி அப்படியே அவங்க பேசுகிறதையும் கவனிக்கிறதையும் பார்த்துட்டு, மாமா அவங்க சட்டையில் தூசி இருக்குது மாமா, தட்டி விடுங்க மாமா அப்படி தொட்டி விட்டு தொட்டு தடவிட்டு இருக்கா. அவள் புறாமப்படணும் ஏதாவது சொல்லணுன்றக்காகவே அப்படியே அப்புறம் கடைசியில் போட்டவொடனே பார்த்துக்க இப்படிலாம் சீன் போடுறா, அடுத்த புருஷங்கிட்ட எப்படிலாம் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க நந்தினி புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி விட்டு தொலை, என்ன பண்ணுறது, எல்லாம் வினை விதைச்சே வேணா அறுத்ததான் ஆகணும், அவன் பண்ண கெட்டதுக்கு அவனுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே. அதுக்கப்புறம் முல்லை வேந்தனையும் கரிகாலனையும் காட்டுறாங்க. அதான் அறிவுக்கரசி சொல்லிட்டு நல்ல முல்லைகிட்ட, இந்த மாதிரி சாமியார் சொல்கிறது உண்மையாக இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி போய் கேளு அப்படின்னு சொன்னோடனே எல்லா பேரும் மண்டபத்தில் குணசேகரன் டீம் ஒரு பக்கம், அப்படியே ஜனனியன் டீம் ஒரு பக்கம் தனித்தனியாக நின்றுட்டுருக்காங்க. நடுவில் சாமியார் அந்த யாக வளர்க்குற மாதிரி உட்காந்து ரெண்டு பக்கமும் அந்த கரிகாலனையும் முல்லை வேந்தனையும் உட்கார வச்சுருக்காங்க துண்டை கட்டிட்டு. அப்போ சாமி பார்த்து சொல்லுங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே சாமி கண்ணை மூடிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுற மாதிரி ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கரிகாலன் சொல்கிறான், என்னையா சாமி ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒன்றும் இது வர மாதிரி தெரிலையே அப்படின்னு சொன்னோடனே உடனே சாமி கண்ணை திறந்து, ஓகே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, என்ன ஆபத்து வரப்போகுதுன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதைத்தானே சாமி கேட்குறக்கா உட்காந்துட்ருக்கேன் காலையிலேருந்து, இன்னமும் சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னோடனே அப்படியே உடனே சோவியை உருட்டி பார்த்து சொல்லணுன்றக்கா சோவியை உருட்டிகிட்டு இருக்காப்புல கீழே போட்டு அப்படியே நம்பரை கவுண்ட் பண்ணுறாப்புல. என்ன சாமி விரலை கவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஏன் கணக்கில் எதுவும் வீக்கோ அப்படின்னு சொல்லி கரிகாலம் சொல்ல, முல்லை வந்தேன், யோ வாயை மூடிட்டு சும்மா இருயா, அவர் கணக்கு பண்ணி ஏதாவது சொல்லுவாரியா, நீ வாயை மூடிட்டு எரியா, அதாவது இல்லைப்பா அவர் விரலை விட்டு எண்ணிட்டுருக்காரு, அதான் சொன்னேன், நீ இன்னும் இதுக்கு இன்னும் ஏதாவது அடங்காப்படி ஆரித்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தேன், அப்புறம் இடுப்பு கீழே எதுவும் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னோடனே இடுப்பு கீழே பார்க்குறேன். ஐயோ சரி ஓகேன்னு சொல்லி வாயை மூடிக்கிட்டான். உடனே சாமியும் சோவியை உருட்டி பார்த்து பண்ணிக்கிற சாமியார் சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போலீஸ் துரத்த ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே உடனே மறுபடியும் அங்கே காமிக்கிறாங்க. அந்த கொடைக்கானலில் அவங்க இருந்த வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க டென்ஷன்லேயே சுற்றிட்டே இருக்காங்க. உடனே அந்த புலிகேசியன் டீமை காமிச்சோன்னா அந்த இதில் அந்த அந்த வீட்டை யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த சேத்துப்பாறை சந்திரனை கூப்பிட்டு சொல்லி ஆளை சொல்லியிருந்தாங்கல்ல அந்த ஜெயபாண்டியன், உடனே அந்த கான்ஸ்டபிள் கூப்பிட்டு வந்துட்டார். வந்த உடனே அந்த ஜெயபாண்டியன், அந்த வீடு ஓம் பொறுப்பில் தான்டா இருக்குது, 4 வருஷத்துக்கு முன்னாடி யார் பேரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை தெரியாது சார் அப்படின்னு சொன்னால், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவானந்த பேரில் தான் இருந்திருக்கு, அதான் யாரோ ஒருத்தர் பெங்களூர்காரன் பேரில் கை மாறி இருக்குது, அதான்ற உண்மை அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், அப்புறம் நான் தெரியாதுன்னு சொல்கிறேன், ஒழுங்காக அவங்க ஜீவானந்த இங்கே வந்தானா இல்லையான்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை சார் வரலன்னு சொல்லி சொன்னால், ஏட்டு ஏகாம்பரம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஒழுங்காக உண்மையை சொல்ல பிரித்து மேய்ஞ்சிருவேன் அவனை அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் சார் வந்தார் ஜீவானந்தம் வந்தார் அப்படின்னு சொன்னோடனே, வா வந்து எந்த பக்கம் வந்தியா, எங்கே போய் தங்க வச்சுருக்கேன்னு சொல்லி கூட்டு போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டுகிட்டே போகிறாங்க நேருக்கு நேராக. அப்படியே அந்த காட்டு பார்த்தவங்க போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சாமியார் காட்டுறாங்க. மறுபடியும் சாமியாரை காட்டும்போது மறுபடியும் அவர் சோவி எடுத்து உருட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. உடனே கரிகாலன், என்னப்பா இப்போ தான் ஒரு வார்த்தையை சொன்னார், சஸ்பென்ஸாக இருக்குது தெரிகிற மாதிரி வந்துச்சுன்னு பார்த்தா மறுபடியும் சோவி எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னானே, அவர் உருட்டி தாயா சொல்லுவார், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, மறுபடியும் ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் மறுபடியும் இடுப்பு கீழே எதுவும் வேலை செய்யாதியா, ஐயோ எதுக்கடுத்து இதவே சொல்லி பயமுடுத்துறானே அப்படின்னு சொன்னேன். வாய் மூடிக்கிட்டான் கரிகாலன். சரி ஓகே. அடுத்து மறுபடியும் சோவியை உருட்டி பார்த்துட்டு கவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு. கவுண்ட் பண்ணி அவங்க கண்டிப்பாக மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஜனனிக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் ஏறிட்டுருக்கு. உடனே ரேணுகாவே நந்தினியை காட்டுறாங்க, யார் மாட்ட சொல்ல போகிறா, இந்த சாமியார் என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியலையே, இவங்கெல்லாம் ஃப்ராடு எல்லாம்
இது சொல்கிறதெல்லாம் நான் நடந்துச்சுன்னா அப்புறம் எல்லாரும் சாமிங்க எதுக்கு இருக்குது, அப்புறம் சாமி கோயிலில் இப்போ கோயிலுக்கு வெளியில் எத்தனையோ பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்க, அவங்கள நல்லா இருக்க வைக்க வேண்டியதானே, இதெல்லாம் சும்மா ஃப்ராடு அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்ல, சரி பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்பா. ஜனனிக்கு டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்குது. ஐயோ எப்படியாவது அவங்க மாட்டிடுவாங்களோ செஞ்சுருவாங்களோ அடுத்து என்ன சொல்ல போகிறானோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே உடனே அந்த கொடைக்கானல் அந்த வீட்டை காட்டுறாங்க. அதை வீட்டு வெளியில் வாசலை காட்டுறாங்க. அந்த புலிகேசியன் டீமு அந்த சேத்துப்பாறை சந்திரனை கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போகிற வழியில் டக்குன்னு அந்த கேட்டை திறக்க போகிறார் சந்திரன். இதோடய அந்த சீரியல் முடிச்சிட்டாங்க. இதோடய இந்த பார்ட் 2 முடிஞ்சு. இன்னும் அடுத்து 256 எபிசோடில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்றத பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.